சாதாரண தர பரீட்சையிலே எங்களுடைய சமய பாடம் சைவ நெறி அல்லது சமய பாடமாக இருக்கின்றது. உயர்தர பரீட்சையிலே எங்களுடைய சமய பாடம் இந்து நாகரிகம் அல்லது இந்து சமயமாக விஸ்தீரணம் அடைகின்றது. ஆக நாங்கள் சைவர்களா இந்துக்களா? இந்தியாவிலே இந்துக்களை வேறாகவும் சைவர்களை வேறாகவும் பிரித்து பார்க்கின்றார்கள். இலங்கையிலே ஒன்றாக நோக்குகின்றார்கள். சைவம், வைணவம், சாக்தம், சௌரம், கௌமாரம், காணாவத்தியம் என்று 6 பிரிவுகளாக இந்தியாவிலே இருக்கின்றது. இலங்கையிலே இந்துக்களையும் சைவர்களையும் ஒன்றாகவே நோக்குகின்றார்கள். இந்து மதம் என்பது ஒரு மலைத்தொடர். அந்த மலைத்தொடரை இணைக்கின்ற பிரிவுகள் தான் இந்த சைவம், வைணவம், சாக்தம் என்கின்ற சமய பிரிவுகளாக இருக்கின்றது. இந்துக்கள் என்று அல்லது சைவர்கள் என்று எங்களை இந்த லங்காபுரியிலே அழைப்பதற்கு இன்னும் ஒரு காரணம் எங்களுடைய மூதாதையர்களும் முன்னோர்களும். சரி, இந்துக்கள் யார் என்று அறிந்துவிட்டோம். நாங்கள் யார்? தமிழர்கள் யார்? இன்று இந்தியா தொடக்கம் தமிழ்நாடு ஈழமணி திருநாடு வரை சர்ச்சைக்குரிய விடயமாக மாறிவிட்ட ஒரு கேள்வி, யார் தமிழர்கள் என்ற கேள்வி. யார் தமிழர்கள் என்ற கேள்விக்கு விடை தேட போய் நான் பல நூல்களை புரட்டினேன். காலச்சக்கரம் என்னை பலவாறு புரட்டி போட்டது. ஆனாலும் ஒரு செய்யுள் வாயிலாக யார் தமிழர்கள் என்ற கேள்விக்கு விடையும் கிட்டியது. முன்னம் தோன்றிய நிலத்தில் முகிழ்ந்தவன், மூத்த தமிழ் மொழி குணர்வின் மூத்தவன், தென்னம் பாண்டியன் குமரி குடிமயன், இன்னலும் இயலிசை நாடகம் யாத்தவன், ஈழத்து நாவலர் தேயத்து இறமையர், என்ன வியப்படா இவர்களா தமிழர்கள். அப்படியே என்ன வியப்படா இவர்களா தமிழர்கள் என்று முடிகின்றது அந்த பாடல். இந்த பாடலை என்பாணியிலே சொல்ல போனால், குமரி கண்ட மாண்டதென் தமிழ் சாதி, குமரி போல் அழகுடை மொழி பேசும் என் தமிழ் சாதி, அறிவியல் வியக்கும் மேடுகள் யார்த்த அகத்தியன் பிறந்தது என் தமிழ் சாதி, யார்க்கும் அடங்கா செங்கோலுடை ராவணன் எல்லாளன் பண்டாரவன்னியன் பரராஜன் என்கின்ற வீர மறவர்களை ஈன்றெடுத்தது என் தமிழ் சாதி, சொல்லாடும் பம்பனை கவியரசு கம்பனை நல்லை நகர் நாவலனை விபுலமன் வித்தகனை, ஏன் வல்வெட்டித்துறை ஹரனை ஈன்றதுவும் என் தமிழ் சாதிதான். இத்தனை புகழுடைய தமிழுக்கும் இந்த மண்ணினுடைய தமிழர்களுக்கும் தன்மான சின்னமாய் விளங்குவது என் அன்னை முத்துமாரி. இந்த தமிழர்களை நான் விழிக்கின்ற போது தமிழர்களுடைய உயரிய பண்பாக பலவற்றை கூறலாம். ஆனாலும் மிகவும் உயரிய பண்பாக இருப்பது எங்களுடைய விருந்தோம்பல் பண்பு. இதைத்தான் வெள்ளவூர் கோவாலன் பாயோடு ஒட்ட வைப்பான் மட்டக்களப்பான் என்கின்றான். வந்தவன் கொன்றவனாயினும் உணவிடும் பண்பினில் சிறந்தவன் தமிழ் சாதியான். அப்படியே வந்து அவன் என்னை கொல்பவனாயினும் சரி கொன்றவனாயினும் சரி விருந்தளித்து விடை கொடுப்பானாம் தமிழ் சாதியான். பாயோடு ஒட்ட வைப்பான் மட்டக்களப்பான் என்று வெள்ளவூர் கோவாலம் கூறுவதற்கு காரணம் என்னவென்றால், வடபுலத்திலே இருப்பவர்கள் அதனை பிழையாக விளங்கி விட்டார்கள். உண்மை அதுவல்ல. எங்கள் வீட்டுக்கு வருகின்ற விருந்தினர்களை, நண்பர்களை, உறவினர்களை வரவேற்று அனுசரித்து அறுசுவை உணவு கொடுத்தால் அந்த சுவையின் ருசியிலே மயங்கி பாயோடு இருந்து விடுவார்களாம். அதனால்தான் பாயோடு ஒட்ட வைப்பான் மட்டக்களப்பான் என்று எங்களை தமிழர்களை விழிக்கின்றார்கள். இத்தனை புகழ் கொண்ட தமிழர்களை நான் விழிக்கின்ற போது தமிழ் சாதி தமிழ் சாதி என்கின்றேன். தமிழ் ஒரு சாதியாக இருக்கட்டும், தமிழுக்குள் சாதி வேண்டாம். தமிழுக்குள் சாதி பார்த்தால் தமிழர்கள் எதனையும் சாதிக்க முடியாது. அப்படி சாதிக்க கூடாது என்றுதான் எங்களுடைய சாதி கட்டமைப்பை எங்கள் தலை மீது திணித்திருக்கின்றார்கள். அதனுடைய பலாபலன்களை நாங்கள் இன்றும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த சாதியிலும் ஒரு வினோதம் இருக்கின்றது. சாதி கட்டமைப்பு எதனால் விஸ்தீரமானது என்றால் தொழிலை அடிப்படையாக கொண்டு உருவானது. தொழிலுக்கு ஒரு சாதி, தொழிலுக்கு ஒரு சாதியாம். அனைத்து தொழில்களையும் நான் செய்தால் எனக்கு பெயர் சகலகலா வல்லவன். எப்படியே தொழிலுக்கு ஒரு சாதியாம், அனைத்து தொழில்களையும் நான் செய்தால் எனக்கு பெயர் சகலகலா வல்லவன். இந்த சகலகலா வல்லவர்களால் தான் எங்களுடைய தமிழினமும் இந்து மதமும் இந்த லங்காபுரியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது, மிளிர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த சாதி கட்டமைப்புக்கு பதிலாக ஆலயங்களை, ஆலய நிர்வாகிகளை, இந்து இளைஞர் மன்றங்களை முன்னிறுத்திய ஒரு தலைமைத்துவ கட்டமைப்பு இந்த லங்காபுரியிலே உருவெடுக்குமாக இருந்தால் இந்த ஈழத்து மண்ணை தமிழர்கள் வாழலாம் என்பதை விட இந்த ஈழத்து மண்ணையே தமிழர்கள் ஆளலாம் என்ற நிலைக்கு நாங்கள் உருவோம். ஒரு பஞ்சாயத்து சபையாக நாங்கள் இருந்தால் எங்களுடைய மண்ணிலே எழுகின்ற பிரச்சனைகள் சார்ந்து போலீஸ் நிலையத்துக்கோ நீதிமன்றத்துக்கோ இணக்க சபைக்கோ நாங்கள் செல்ல தேவையில்லை. எங்களுடைய பிரச்சனைகளை ஆலய நிர்வாக கட்டமைப்பே எங்களை தீர்த்து வைக்கும்.
பல பிரச்சனைகளை தீர்க்கின்ற இடமாகத்தான் ஆலயங்கள் அன்று இருந்தது. இன்று பல பிரச்சனைகளை உருவாக்குகின்ற இடமாக ஆலயம் இருக்கின்றது. அம்பாறை மாவட்டத்தில் 26 ஆலயங்கள் நீதிமன்ற வழக்கிலே இருக்கின்றது. நாங்கள் விட்ட விளைவின் காரணமாக இந்த பிரச்சனைகள் இந்த மண்ணிலே எழுந்திருக்கின்றது. எதிர்காலத்தில் இந்த பிரச்சனை வராமல் இருக்க வேண்டுமானால் நாங்கள் ஒரு தலைமைத்துவ கட்டமைப்பாக நாங்கள் மாற வேண்டும். இத்தனை புகழ் கொண்ட தமிழர்களுக்கு தமிழ் மொழியாம் தாய்மொழி என்பார்கள். தமிழ் எங்கே எப்போது தோன்றியது என்றால் கல் தோன்றா மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றியது மூத்த தமிழ். உடனே பலருக்கு சிரிப்பு, என்னடா கல்லும் தோன்றவில்லை மண்ணும் தோன்றவில்லை, தமிழ் மட்டும் எப்படியடா தோன்றியது என்று. இது விஞ்ஞானம் கூறுகின்ற விளக்கம். அந்த காலத்திலே மலை முகடுகளும் மணல் துகள்களும் தான் ஆதி உலகிலே அங்கம் வகித்தன. வானிலையால் அழிதல், கால்நடைகளால் அழிதல், இயற்கையினால் அழிதல் என்று பல அழிவுகளின் தாக்கத்துக்கு இந்த உலகம் ஆட்கொள்ளப்படுகின்றது. மலை முகடுகள் உடைந்து மணல் துகள்கள் தோன்றியது. மலை முகடுகளும் மலை கற்களும் உடைந்து சிறிய சிறிய மணல் துகள்களும் உருவானது. இவ்வாறு கல்லும் மண்ணும் தோன்றுவதற்கு முன்பு வாயோடு தோன்றிய ஒரு கூட்டம் பேசி திரிந்தது. அது பேசியது என் தாய்மொழியான தமிழ்மொழி. அதனால்தான் கல் தோன்றா மண் தோன்றா காலத்து முன் தோன்றியது மூத்த தமிழ் என்று சொல்வார்கள். இந்த தமிழும் சைவமும் கைவரப் பெற்றால் அந்த இறைவனையே எதிர்க்கலாம் என்பதற்கு எங்கள் இந்து மதத்திலே ஒரு சாட்சி உண்டு. நக்கீரர், சங்க தமிழினுடைய தலைமை புலவர் நக்கீரர். அங்கே மன்னனுக்கு ஒரு சந்தேகம் வருகின்றது, பெண்களினுடைய கூந்தலிலே இருந்து வருகின்ற வாசம் இயற்கையானதா செயற்கையானதா என்று. அங்கே தர்மி என்கின்ற புலவன் பாடலை எழுதி கொண்டு வருகின்றான். பொங்குதேர் வாழ்க்கை அம்சுரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது களியல் நட்பின் சிறிய ஈற்று அறிவை நறியவும் உளவோ நீ அறியும் பூவே என்று. உடனே சிவன் வருகின்றான். அந்த பாடலிலே சொற்பிழை பொற்பிழை என்கின்றான் நக்கீரன். உடனே சிவன் வருகின்றான். நான் தான் சிவன் என்கின்றான். பாடலை எழுதியவர் நான் தான் என்கின்றார். அதற்கும் நக்கீரன் அஞ்சவில்லை. சிவன் நெற்றிக்கண்ணை திறக்கின்றார். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று கூறுகின்றான் நக்கீரன். இந்த தைரியம், இந்த கம்பீரம் நக்கீரருக்கு எப்படி வந்தது? சைவமும் தமிழும் கைவரப்பெற்று இறைவனுடைய சிவனுடைய அருளாசியும் அவனோடு இருந்தது. இன்று கலியுகத்திலே அறையும் குறையுமாக மந்திர தந்திரங்களை படித்துவிட்ட சிலர், குறிப்பாக பெண் தெய்வ வழிபாடு உள்ள ஆலயங்களிலே கட்டுகின்ற நிகழ்வு, பூசாரிகளை பரிசோதிக்கின்றோம், தெய்வாதிகளை அடக்கி ஆளுகின்றோம் என்ற நிகழ்வு, கட்டுகின்ற நிகழ்வு மிக மோசமான நிலையிலே இருக்கின்றது. இந்த கட்டுகின்ற நிகழ்வை என்பாணியிலே சொல்ல போனால் பிண்டமெனும் எலும்போடு சதை நரம்புதிரமும் அடங்கிய உடம்பு என்கின்ற இந்த பிச்சை பாத்திரம் இந்த மண்ணுலகில் அவதரிப்பதற்கும் பூவுலகில் சஞ்சாரம் செய்வதற்கும் அடிநாதமாக இருக்கக்கூடிய தன் தாயினுடைய வயிற்றை, கருவறையை காலால் எட்டி உதைப்பதற்கு சமானம் இந்த கட்டுகின்ற நிகழ்வு. ஒட்டுமொத்தமாக பெண் தெய்வ வழிபாடு உள்ள ஆலயங்களில் இருந்து மாத்திரமல்ல, இந்து மதத்திலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டிய விடயம் இந்த கட்டுகின்ற நிகழ்வு. இது மோசமான நிலையிலே எங்களை அவப்பெயருக்கு உள்ளாகி கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வு எங்கள் மதத்திலிருந்து முற்றாக தூக்கி எறியப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. இந்த சைவமும் தமிழும் கைவரப்பெற்று எங்களுடைய முப்பாட்டன், எங்களுடைய மூதாதையன், எங்களுடைய ஆதி தமிழ் தலைமகனார், இந்த லங்காபுரியை ஆண்ட எங்களுடைய முப்பாட்டனார் ராவணனார் மட்டும்தான். யார் இந்த ராவணன்? எங்களுடைய மூதாதையன். எங்களுடைய மூதாதையனை நாங்களே பிழையாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். வரலாறு திரித்து திரிவுபடுத்தப்பட்டு எங்களிடமே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வாரண பொருதமார்வும் வரைதனில் உற்றதோளும் நாரத முனிக்கு நயம்பட உரைத்தவாயும் தாரணி மகிழிபத்தும் சங்கரன் கொடுத்த வாளும். அப்படியே சிவன் கொடுத்த வாழ் எங்களுடைய முப்பாட்டன் ராவணனாருடைய கரங்களிலே இருக்குமா? இத்தகைய தோற்ற பொலிவை கொண்டவன் எங்களுடைய முப்பாட்டன். கலைபத்தில் தலை சிறந்தவன் என்பதை மாற்றி தலைபத்து கொண்டவன் என்று கூறிவிட்டார்கள், வரலாறும் எழுதிவிட்டார்கள். ஆனால் அப்படியல்ல. எங்களுடைய முப்பாட்டன் ராவணனார் ஒரு தசாவதானி. ஆடற்கலை, சோதரற்கலை, இசைக்கலை என்று அனைத்து வகையான 10 வகையான கலைகளையும் தேர்ச்சி பெற்றவன் தான் எங்களுடைய முப்பாட்டன் ராவணனார். ராவணனாரை சொல்லுகின்ற போது சிவகிரி மலை என்று அழைக்கப்படுகின்ற சிகிரியா மலையையும் கூறியாக வேண்டும். அப்படியே சிவகிரி மலை இன்று சிகிரியாவாக வரலாறு திரிக்கப்பட்டுள்ளது. அந்த பிரதேசத்தில் உள்ள நூதன சாலையிலுள்ள மூலிகை செடிகள் கூறுகின்ற மறைமுகமான விடயம் என்ன தெரியுமா? சித்த மருத்துவம். இந்த சித்த மருத்துவத்தை லங்காபுரியிலே ஊன்றிவிட்டவன் ராவணனுடைய முப்பாட்டன் புலஸ்திகன். இன்று இந்த லங்காபுரியில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவத்திற்கு பேர் போன குடும்பமாக எங்களுடைய முப்பாட்டனுடைய புலஸ்திகனை தான் சொல்லலாம்.
எங்களுடைய முன்னோர்கள் நாடாண்டவர்களும் இருக்கின்றார்கள், ஏடாண்டவர்களும் இருக்கின்றார்கள். நாடாண்டவன் தான் எங்களுடைய முப்பாட்டன் ராவணன். ஏடாண்டவர்கள் என்கின்ற போது திருவள்ளுவர் 2660 வரிகளை கொண்ட நூல் திருக்குறள். இன்று 2500 வருடங்கள் கடந்தும் அந்த நூலும் திருவள்ளுவரும் பேசப்படுகின்றார் என்றால் அவர் நாடாளவில்லை, ஏடாண்டார். முத்தமிழ் வித்தகனார் சுவாமி விபுலானந்தர் மதங்க சூளாமணியோடு யாழ்நூல் தந்தவர். அவர் நாடாளவில்லை, ஏடாண்டார். இந்த மண்ணிலே ஏடாண்டவர்களை சொல்கின்றேன். தில்லைநாதர், ஆறுமுகம் பிள்ளை, ஜீவா ஜீவரத்னம் அல்லது ஜோத் ஜீவரத்னம், இப்படி பலர் இருந்தார்கள். மறைந்த பாக்கியராசா மோகனதாஸ் சிறந்த ஊடகவியலாளர், சிறந்த எழுத்தாளர். அவர் நாடாளவில்லை, துறைநிலாவணை மண்ணிலே ஏடாண்டார். அதே போன்று அருகிலே இருக்கக்கூடிய எங்களுடைய ஊடகவியலாளர் சபேசன் ஐயா கூட எதிர்காலத்தில் ஒரு எழுத்தாளராக, இலக்கியவாதியாக பரிணமிப்பார். இந்த மண்ணிலே அது நடந்தேறும். இந்த முத்துமாரியம்மன் ஆலயத்தின் முன்னிலையில் நான் இந்த விடயத்தை எத்தி வைக்கின்றேன். எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு தந்தது கற்களால் கட்டப்பட்ட கட்டடங்கள் மாத்திரமல்ல, சொற்களால் கட்டப்பட்ட காவியங்களும் தான். கற்களால் கட்டப்பட்ட கட்டிடங்களுக்கு உதாரணம் புலனர்வையிலே அமையப்பெற்ற சிவாலயங்கள், தாந்தாமலை முருகன் ஆலயத்திலே மின்சார வேலிக்குள் முடங்கி கிடக்கின்ற முருகனுடைய அறுவடை வீடுகள், அதே போன்று சிறிவாத மலை என்று அழைக்கப்படுகின்ற சிவனொளிவாத மலை, இவை அனைத்தும் கற்களால் கட்டப்பட்ட கட்டிடங்கள். எங்களுடைய சொற்களால் கட்டப்பட்ட காவியங்கள் என்கின்ற போது 11 கீழ்கணக்கு நூல்கள், 11 மேல்கணக்கு நூல்கள், மண்ணுக்காய் போராடிய மகாபாரதம், பெண்ணுக்காய் போராடிய ராமாயணம், லங்காபுரியை எடுத்துக்கொண்டால் யாழ்ப்பாண வைபவ மாலை, தட்சிண கைலாய புராணம், மட்டக்களப்பு மான்மீகம் என்று பலவற்றை கூறி செல்லலாம். ஏன் நான் சொல்கின்றேன் என்றால், நாங்கள் நாடாண்டவர்களை மறந்தாலும் இந்த ஏடாண்ட இந்த இலக்கியங்களையும் இலக்கியவாதிகளையும் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. இன்றும் பலர் இந்த மண்ணிலே உருவெடுக்க வேண்டும். அதற்கு சான்றாக இந்த செய்தி அமைய வேண்டும். அடுத்ததாக, இத்தனை புகழ் கொண்ட இந்த சைவ தமிழர்களுடைய கல்விக்கு மாரியம்மன் வழிபாடு கூறிக்கொண்டிருக்கின்ற விடயங்கள் என்ன? முதலாவது பாற்குடம் எடுத்தல், இரண்டாவது வீரகம்பம் வெட்டுதல், மூன்றாவது மடிப்பிச்சை ஏந்துதல், நான்காவது கன்னிமார் சடங்கு அல்லது சர்க்கரை அமுது, ஐந்தாவது தீமிதித்தல். ஏன் நாங்கள் பாற்குடம் எடுக்கின்றோம்? பால் வெண்மை நிறமானது. வெள்ளை மனதோடு நாங்கள் எல்லோரும் இருக்க வேண்டும். என்னோடு பழகுகிறவர்கள் கூட வெள்ளை மனதோடு கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் வெண்மை நிறமான பாலை பாற்குடமாக ஏந்தி வருகின்றோம். ஏந்தி வந்து அந்த பாலை கற்சிற்பத்தில் அல்லது கற்சிலை கொண்டு அல்லது ஐம்பொன் சிலை கொண்ட ஒரு இறைவனுடைய விக்கிரகத்துக்குள்ளே நாங்கள் ஊற்றுகின்றோம். அப்படி ஊற்றுகின்ற போது அது கற்சிலையாக இருந்தாலும் சரி, ஐம்பொன் சிலையாக இருந்தாலும் சரி, அது புத்துணர்ச்சி பெறும். அது ஏற்கனவே நீண்ட காலத்துக்கு பிறகு அது புத்துணர்ச்சி பெற்றதாக திருவிழா பொலிவுறும் என்பதற்காக அதிலே நாங்கள் ஊற்றுகின்றோம். பாலிலே ஒரு சத்துணவு இருக்கின்றது, கந்தகம் என்கின்ற ஒரு சத்து. அந்த பூசணை பொருள் கற்சிற்பத்தோடு அல்லது ஐம்பொன்னோடு இணைகின்ற போது அது ஒரு நேர்மறையான மின்காந்த சக்தி அலைகளாக உருவெடுக்கும். ஒரு தொற்று நீக்கியாக மஞ்சள் வேப்பிலை எப்படி ஒரு தொற்று நீக்கியோ, பாற்குடம் எடுத்து வந்து பாற்குடமுழுக்கு செய்கின்ற பாலும் ஒரு தொற்று நீக்கியாக இருக்கும். அதனால்தான் ஆலயத்திலே பிரதம குரு அல்லது பூசகர் அந்த பாலை கொஞ்சம் குடியுங்கள், சிலவற்றை கொண்டு வீட்டிலே தெளியுங்கள் என்று சொல்வதற்கு காரணம் இதுதான். என்னால் இது தொற்று நீக்கியாக இருந்தால் எங்களுடைய இரத்த நாள சுற்றோட்டங்கள் சிறப்பாக இயங்கும். அதனால் கொஞ்சத்தை நாங்கள் குடிக்கின்றோம், கொஞ்சம் பாலை எடுத்துக்கொண்டு வீட்டிலே தெளிக்கின்றோம், கிருமிகள் அழிந்து போகின்றது. இந்த பாலோடு கரும்பு சாறு சேர்ப்பார்கள். ஏன் கரும்பு சாறு சேர்ப்பார்கள் என்றால், கரும்பு சாறிலே இருக்கக்கூடிய பிசுபிசுத்தன்மை கற்சிற்பத்திலோ அல்லது ஐம்பொன் சிலையிலோ இணைகின்ற போது கண்ணுக்கு தெரியாத நுண்ணிய துளைகள் மூடிக்கொள்ளும். பிசுபிசுப்பாக புத்துணர்ச்சியாக அது இருக்கும். அந்த கரும்பு சாறை ஒரு நிலத்திலே ஊற்றி அந்த இடத்திலே ஒரு பயிரை வைத்தால் சேதன அசேதன பசலைகளுக்கு கிடைக்காத ஒரு சக்தி அந்த தாவரத்திற்கு கிடைக்கும். அந்த தாவரம் உயரிய வளர்ச்சியை காட்டும். அதனால்தான் ஆலயங்களுக்கு அருகாமையிலே நெற்பயிர் செய்கை, வயல் நிலங்கள் அழகாக செழித்து வளர்வதற்கு மூல காரணம் எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு சொன்ன இந்த அபிஷேக, பால் அபிஷேக, கரும்பு அபிஷேக வழிபாடுகள் தான். இதுதான் பாற்குடம் வந்த கதை. இரண்டாவது வீரகம்பம் வெட்டுதல்.
கல்யாணக்கால் வெட்டுதல் என்று சொல்வார்கள், அரியணைக்கால் என்று சொல்வார்கள். ஆகமம் சார்ந்த ஆலயங்களிலே அது அந்த நிகழ்வு ஆரம்பிப்பதற்கு முன்பாக அந்த காலை ஊன்றுவார்கள். ஊன்றி திருவிழா முடியும் வரை அதை பாதுகாப்பார்கள். எங்களுடைய வீடுகளில் திருமணம் நடக்கப் போகுது என்றால் கூட பூவரசு மரத்தினை அல்லது முள்முருங்கி மரத்தினை நடுவார்கள். அது கல்யாணக்காலாக இருக்கும். எங்களுடைய ஆகமம் சாராத ஆலயங்களிலே வீர கம்பம் வெட்டுவார்கள். சுடலை என்று சொல்லக்கூடிய காடரி அம்மனுடைய விசேட சடங்காக கள்ளி மரத்தினுடைய கம்புகளை வெட்டி வந்து தீமிதிப்பிலே இருக்கக்கூடிய அந்த தீக்குழிக்கு 4 பக்கமும் நட்டு அது இறை சக்தியாக பேணப்படும். அந்த சில ஆலயங்களிலே வீரகம்பம் என்று சொல்லி வீரமரத்தை அல்லது வேம்பு மரத்தை வெட்டி வந்து தீமிதிப்பிலே கலந்து கொள்வதற்காக அந்த தீக்குழியிலே பயன்படுத்துவார்கள். அதனால்தான் வீரகம்பம் என்று அதற்கு பெயர். அந்த கம்பத்துக்கு வீரகம்பம் என்று பெயரிட்டு நாங்கள் திருவிழா காலங்களில் அதனை செயற்படுத்தி வருகின்றோம். இது எங்களுடைய சைவ தமிழர்களுக்கு ஒரு கல்விக்கான ஒரு முன்னோட்டமாக திகழ்கின்றது. அடுத்த விடயம் கன்னிமார் சடங்கு என்று சொல்வார்கள். இன்று சர்க்கரை அமுதாக அது விஸ்தீரணம் அடைந்து விட்டது. எங்களுடைய ஆலயங்களிலே சர்க்கரை அமுதாக செய்கின்றார்கள். ஆனால் உண்மையிலே அது கன்னிமார் சடங்காக இருக்க வேண்டியது. 7 கன்னிகளை அழைத்து வந்து சிவனுக்கும் மாரியம்மனுக்கும் பிறந்த காத்தவராயனை ஆடவன் ஒருவனை தெரிவு செய்து அவனை காத்தவராயனாக அவனை சோடித்து பரிபாலித்து படையல் வைத்து வழிபட்டு சுமங்கலி தாய்கள் தாய்மார்கள் பெண்கள் அனைவரும் அவர்களிடம் ஆசீர்வாதம் பெறுவதாக இந்த கன்னிமார் சடங்கு அமையும். ஆனால் நாங்கள் மாரியம்மன் ஆலயத்திலே சிறு குழந்தைகளை இம்மையும் அருமையும் இன்பமும் துன்பமும் தெரியாத வெள்ளை மனம் கொண்ட சிறுமிகளை 7 சிறுமிகளை அல்லது ஒற்றைப்படை அமைந்த சிறுமிகளை அமர வைத்து காத்தவராயனுக்கு ஒரு சிறுவனை அமர வைத்து அவனை அழகாக ஜோடித்து அங்கே அந்த படையல்களை வைத்து அவர்களை உட்கொள்ளச் செய்து பூஜை புனஸ்காரங்களின் பின் அவர்களிடம் கேட்பார்கள், எங்களுக்கு சுகம் அளிப்பீர்களா என்று. இம்மையும் மறுமையும் தெரியாதவர்கள் நிச்சயம் எங்களுக்கு ஆசீர்வாதம் செய்வார்கள். இதுதான் சர்க்கரை அமுது கன்னிமார் சடங்கு. இன்று சர்க்கரை அமுதாக ஆலயங்களிலே வலம் வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் வீடுகளிலும் நாங்கள் மாரியம்மனுக்கு சர்க்கரை அமுது செய்கின்றோம். இது 3வது விடயம். 4வது விடயம் மடிப்பிச்சை ஏந்துதல். மடிப்பிச்சை குடும்ப வளமை, ஊர் வளமை, திருவிழா என்பதற்காக பலரும் மடிப்பிச்சை எடுப்பதுண்டு. ஆனால் மடிப்பிச்சை எடுக்க வேண்டியவர்கள் 2 தரப்பினர் தான். முதலாவது தரப்பினர் யார் என்றால், எங்கள் வீட்டில் உள்ள ஒருவருக்கு, உறவினருக்கு, நண்பருக்கு, சகோதரருக்கு ஒரு தீராத நோய் ஏற்பட்டு விட்டது. நாங்கள் வைத்தியசாலையிலே அவரை அனுமதிக்கின்றோம். வைத்தியர்கள் கூறுகின்றார்கள், சித்த மருத்துவத்தாலோ ஆங்கில மருத்துவத்தாலோ இயற்கை மருத்துவத்தாலோ இவர்களை காப்பாற்ற முடியவில்லை, இனி கடவுள்தான் இவரை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த குடும்பமே மடிப்பிச்சை ஏந்த வேண்டும். அவ்வாறு மடிப்பிச்சை ஏந்தினால் அந்த நோய் குணமடையும் என்பது ஐதீகம். எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு சொன்னது. மடிப்பிச்சை ஏந்துகின்ற போது ஆண்களாக இருந்தால் மஞ்சள் நிற வேட்டி மஞ்சள் நிற மேலங்கி அணிந்தாலும் அணியாவிட்டாலும் சிவப்பு நிற துண்டை இடுப்பிலே கட்ட வேண்டும் ஆண்களாக இருந்தால். பெண்களாக இருந்தால் உடல் உள தூய்மையோடு மஞ்சள் நிற சாரி உடுத்து அல்லது வெள்ளை நிற சாரி உடுத்து அந்த சாரியினுடைய முந்தானையிலே தான் ஏனையோரிடம் சென்று மடிப்பிச்சையினை பெற்று அதை ஆலயத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும். அந்த மடிப்பிச்சையில் வருகின்ற பொருட்கள் அந்த ஆலயத்திலே அன்னதானத்திற்கோ அல்லது ஏனைய பூஜை புனஸ்காரங்களுக்கோ கட்டாயம் பயன்படுத்தப்பட வேண்டும். அப்படி பயன்படுத்தினால்தான் அவர் மடிப்பிச்சை ஏந்தியதன் பலனை பெறுவார். இது முதலாவது தரப்பினர். 2வது தரப்பினர் யாரென்றால், தீராத கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டு எங்கள் வீட்டிலே மகிழ்ச்சியும் நிம்மதியும் இல்லாமல் போய்விட்டது, அடிக்கடி பிரச்சனைகள் இருக்கின்றது என்றால் அந்த குடும்பமே மடிப்பிச்சை ஏந்த வேண்டும். அது திருவிழா காலங்கள் ஆயினும் சரி, வெள்ளிக்கிழமை நன்னாளாயினும் சரி, அல்லது ஏதாவது நித்திய நைமித்திய பூசைகள் இடம்பெறுகின்ற காலமாயினும் சரி மடிப்பிச்சை ஏந்தலாம். இதுதான் இந்த 2 தரப்பினர்கள் தான் கட்டாயம் மடிப்பிச்சை ஏந்த வேண்டும். ஏனையோரும் குடும்ப வளமை ஊர்வலமை காரணமாக திருவிழா காலங்களில் மடிப்பிச்சை ஏந்துவதும் உண்டு, அதுவும் பிழையில்லை. 5வது விடயம் தீமிதிப்பு சடங்கு. தீமிதிப்பு சடங்கு என்பது எங்களுடைய உடலிலே இருக்கக்கூடிய இதய சுத்தியோடு இதயத்தோடு தொடர்பட்ட நாடி நாளங்கள் எல்லாம் சீராக இயங்க வேண்டுமாயின் எங்கள் உடலுக்குள் வெப்பம் சூடு பாய்ச்சப்பட வேண்டும். ஆண்டுக்கு ஒரு முறை இடம்பெறுகின்ற திருவிழாவிலே நாங்கள் தீயில் இறங்குகின்றோம். எல்லாம் வல்ல தாயை வேண்டி, தாயே உன்னுடைய சன்னிதானத்திலே வந்திருக்கின்றேன், நான் விரதம் இருந்து கண் விழித்து பூஜை புனஸ்காரங்களில் கலந்து கொண்டு இந்த தீயிலே நான் கால் வைக்கின்றேன், என்னை ஏற்றுக்கொள்வாயாக என்று தாயிடம் மண்டாடி இறங்க வேண்டும். அப்படி செல்கின்ற போது
இந்த ஆலயத்தில் எனக்கு தெரியாது. சில ஆலயங்களிலே கையிலே மஞ்சளும் அரிசியும் கொடுப்பார்கள். அந்த மஞ்சளையும் அரிசியையும் அந்த தீயிலே ஆகுதியாக்கி விட்டுத்தான் நாங்கள் தீயில் இறங்க வேண்டும். மஞ்சள் அம்மனுக்கு பிடித்தது, எல்லோருக்கும் தெரிந்த விடயம், ஒரு தொற்று நீக்கி. அரிசி நாங்கள் உயிர் வாழ்வதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய சோறுவுக்கு அச்சாரமாக இருப்பது அரிசி. தாயே, என்னுடைய உயிர் வாழ்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த அரிசியை உன் மடியிலே ஆகுதியாக்குகின்றேன், நீ என்னை ஏற்றுக்கொள் என்றுதான் அந்த அரிசியை நாங்கள் போடுகின்றோம். நோப்புச்சோறு கட்டுவதும் அதனால்தான். தீயிலே இறங்கும் போதோ ஒரு தடவைக்கு மேல் தீயில் இறங்கக்கூடாது. அது பிரதம பூசகராயினும் சரி, உதவி பூசகராயினும் சரி, எவராயினும் சரி, ஒரு ஆண்டுக்கு ஒரு தடவை இடம்பெறுகின்ற தீமிதிப்பு சடங்கிலே ஒரு தடவைக்கு மேல் தீயில் இறங்கக்கூடாது. காரணம், ஒரு தடவைக்கு தீயில் இறங்குவதற்குரிய பூஜை புனஸ்காரங்களையும் கடமைகளையும் தான் நாங்கள் செய்கின்றோம். மாற்றாக சில ஆலயங்களில் நான் கண்ணுட்டது உண்டு, 2 அல்லது 2க்கு மேற்பட்ட தடவைகள் தீயில் இறங்குவார்கள். அப்படி அல்ல, அது பாவத்திலும் பெரும்பாவமாக இருக்கும். அதே போன்று 8ஆம் நாள் வைரவர் இடும்பன் பூசை இடம்பெறுகின்ற போது தீக்கு பால் ஊற்றுவார்கள். உன் மடியிலே தவழ்ந்திருக்கின்றேன், என்னை மன்னித்து இந்த பாலினை ஏற்றுக்கொள் என்று பால் ஊற்றுவார்கள். அப்படி பால் ஊற்றுகின்ற போது யார் தீயில் இறங்கினார்களோ அவர்தான் அந்த பாலை ஊற்ற வேண்டும். அவருக்கு பதிலாக இவர், இவருக்கு பதிலாக அவர் என்று வேறு நபர் பால் ஊற்றக்கூடாது. எங்களுடைய கடமைகளை, எங்களுடைய பிறவி பயனை அடைய வேண்டுமாயின் எங்களுடைய கடமைகளை நாங்கள் சரியாக செய்து முடிக்க வேண்டும். இத்தனை விடயங்கள் மாரியம்மன் வழிபாட்டோடு சைவ தமிழர் கல்விக்கு தந்தாலும் எங்களுடைய தமிழருக்கு 3 நோய்கள் பிடித்திருக்கின்றது. இது தொற்று நோயா அல்லது தொற்றா நோயா என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அந்த நோய்கள் என்ன, அந்த நோய்களுக்கான மருந்துகள் என்ன, அந்த மருந்துகளை தரவல்ல வைத்தியர்கள் யார்? முதலாவது நோய் மதமாற்றம். இன்று லங்காபுரியிலே இருக்கக்கூடிய தமிழர்கள் பிராந்தியத்திலே தான் இந்த மதமாற்றம் அதிகமாக இருக்கின்றது. மதமாற்றத்துக்கு உட்படுபவர் தன்னை ஒரு சாதனையாளராக கருதி இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசுக்கு அறிய தருவது யாதனில், நான் இன்ன பெயருடைய நான் இனிவரும் காலங்களில் இந்த மதத்தை தழுவி இன்ன பெயருடன் சகல ஆவணங்களிலும் கையொப்ப விடுவேன் என்று இத்தாள் அறிவிக்கிறேன் என்று பத்திரிகை வாயிலாக அறிவிப்பார்கள். ஏதோ தாங்கள் ஒரு சாதனையாளர்கள் போன்று. மதமாற்றம் என்பது ஒரு மாயை. அதனை என்பாணியிலே சொல்ல போனால், ஒரு ஆடவனுடைய பெயர், என் தந்தையாருடைய பெயர் இருக்க வேண்டிய இடத்தில் இன்னும் ஒரு ஆடவனுடைய பெயர் இருந்தால் எனக்கும் என் தாய்க்கும் எவ்வளவு அவப்பெயரும் அவமானமும் தலைமுறையாக நேருமோ அதற்கு பெயர்தான் மதமாற்றம். அந்த அவமானத்திற்குள் நீங்கள் சிக்குண்டு சிதைந்து மறைந்து மடிந்து விடாதீர்கள். கல்பனா கோவிந்தசாமியை போன்று முல்லைத்தீவு மண்ணிலே ஒரு தீராத நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு ஆங்கில பாடசாலையினுடைய ஆசிரியர், அவர் மதமாற்றத்திற்கு உட்படுத்தி ஒரு சபைக்கு செல்கின்றார். அது ஐக்கிய நாடுகள் சபையோ பாதுகாப்பு சபையோ அல்ல, அது ஒரு விதமான சபை. அந்த சபைக்கு சென்று அந்த போதகரனுடைய வழிநடத்தலின் கீழ் சித்த மருத்துவத்தையோ ஆங்கில மருத்துவத்துக்கோ செல்லாமல் அந்த சபையிலே அவருக்கு வைத்தியம் பார்க்கப்படுகின்றது. 3ஆவது நாளில் அவர் மரணத்தை தழுவுகின்றார். இப்படிப்பட்ட ஒரு மதமாற்றம் எங்களுக்கு தேவைதானா? தமிழர்களை சூழ்ந்துள்ள மிகப்பெரிய நோய் இந்த மதமாற்றம். இதிலிருந்து நாங்கள் எல்லோரும் எங்கள் சந்ததியினரும் விடுபட்டு கொள்ள வேண்டும். 2வது நோய் தற்கொலை. கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையிலே 7 பாடங்களை ஒரு மாணவி எழுதுகின்றார். 8வது பாடம் நாளை தினம் எழுத வேண்டும். அவள் தொலைபேசியிலே இருக்கின்றாள். தாயும் தந்தையும் கண்டிக்கின்றார்கள். அடுத்த நாள் அவள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறாள். தற்கொலைக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய இனம் மதம் எங்களுடைய தமிழரும் இந்து மதமும் தான். தற்கொலைக்கு மூல காரணம் தொலைபேசி பயன்பாடு. வாசிக்கலாம் என்று அழைக்கின்ற புத்தகங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு சிக்கலாம் என்று அழைக்கின்ற முக புத்தகத்திலே நாங்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றோம். காதல் செய்திகள், மோதல் செய்திகள், சாதல் செய்திகள் என்று பல்வேறு வகையான செய்திகள் உலா வருகின்ற இடம் முகப்புத்தகம். நேரிலே எங்களுக்கு பேசி பழக நண்பர்கள் இல்லை, ஆனால் 5000 நண்பர்கள் முகப்புத்தகத்திலே இருக்கின்றார்கள். தற்கொலைக்கு மூல காரணம் இந்த முகப்புத்தக பயன்பாடு தான். 2வது இந்த தொலைபேசியினுடைய ஆதிக்கம். ஒரு காலத்திலே எங்களுடைய வீடுகளில் அல்லது எங்களுடைய ஊர்களில் ஏதோ ஒரு மூலையில் தான் தொலைபேசி இருந்தது. எங்களுடைய உறவுகளும் நண்பர்களும் சகோதரர்களும் இதயத்திலே இருந்தார்கள். இன்று கையடக்க தொலைபேசியாக மாறி
ஏதோ ஒரு மூலையிலே இருக்க வேண்டிய தொலைபேசி எங்கள் இதயத்துக்கு அருகாமையில் வந்துவிட்டது. இதயத்திலே இருந்த உறவுகள் ஏதோ ஒரு மூலைக்கு சென்று விட்டார்கள். இதுதான் தொலைபேசியினுடைய பயன்பாட்டால் எங்களுக்கு நேர்ந்த வினை. ஒருவருடைய வீட்டுக்கு சென்றால் கூட பாருங்கள், இந்த செய்தியை சொல்வதற்கு நீ இவ்வளவு தூரம் வர வேண்டுமா? தொலைபேசியில் கூறியிருக்கலாமே, நீ வருவதாயின் என்னிடம் தொலைபேசி அழைப்பு ஏற்படுத்தி விட்டு வா என்றுதான் சொல்வார்கள். உறவுகளை தவிர்த்து தொலைபேசிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். இந்த தொலைபேசி பயன்பாடு தூக்கி எறியப்பட வேண்டும். மூன்றாவது நோய் இள வயது திருமணம். வடமாகாண சுகாதார அமைச்சின் அறிக்கையின்படி 91 பிள்ளைகள் பிறந்திருக்கின்றன. அந்த பிள்ளைகளை பிரசவித்த தாய்மார்களுடைய வயது 16 தொடக்கம் 20. 16 வயது என்பது சாதாரண தர பரீட்சை எழுதுகின்ற வயது. இங்கே தாய்மார்கள் குழுமி இருக்கின்றீர்கள். இளவயதிலே பிள்ளை பெற்றால் அதனுடைய பிரதிபலன் எப்படி இருக்கும் என்றது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். இருந்தாலும் அந்த பிள்ளைகள் நீடூடி காலம் வாழ வேண்டும். 21 வயது என்பது பல்கலைக்கழகத்துக்கு, கல்வியியல் கல்லூரிக்கு அல்லது உயர்கல்விக்கு அடியெடுத்து வைக்கின்ற வயது 21 வயது. ஆனால் இந்த வயதிலே புத்தகத்தை சுமக்க வேண்டிய எங்களுடைய தமிழ் பிள்ளைகளை சுமந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு காரணம், அந்த காலத்திலே நாங்கள் தாய், தந்தை, பாட்டி, பாட்டன், அப்பா, அம்மா என்று அனைவரும் ஒன்றாக ஒரே மண்டபத்திலே படுத்துறங்கினோம். இன்று 10 வயது கடந்தால் ஆண் பிள்ளைக்கு, பெண் பிள்ளைக்கு தனியறை கொடுப்பதில் தவறில்லை. அணியறையில் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று நீங்கள் மேற்பார்வை செய்ய வேண்டும். அவர்கள் எதிர்காலத்தில் அரச உத்தியோகத்தர்களாக மிளிர வேண்டுமாயின் தாய் தந்தையர்கள் கட்டாயம் மேற்பார்வை உத்தியோகத்தர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் ஒன்றாக கூடி அமர்ந்து கூட்டு குடும்பமாக அமர்ந்திருந்து உணவு உண்ட நாட்கள் எத்தனை. இரவு வேளையில் கூட நாங்கள் சந்திப்பதில்லை. ஆனால் அந்த காலத்திலே வசதி வாய்ப்புகள் இல்லை, மின்குமிழ்கள் இல்லை, கட்டடங்கள் இல்லை, மணல் துகள்கள் இல்லை. ஆனால் எங்களுடைய ஒற்றுமையும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் எங்களை சூழ்ந்து கொண்டிருந்தது. இன்று அத்தியாவசியமான விடயங்களை தவிர்த்து ஆடம்பரத்தை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒற்றுமையும் எங்களிடத்தில் இல்லை, மகிழ்ச்சியும் இல்லை, நிம்மதியும் இல்லை. இவ்வாறான இந்த 3 நோய்களுக்குமான மருந்து ஆன்மீக கல்வி. பாடசாலையிலே கணிதம், விஞ்ஞானம், வரலாறு என்று எல்லாவற்றையும் நாங்கள் பயில்கின்றோம். ஆனால் இனம் சார்ந்த, மதம் சார்ந்த கற்கையினை அங்கே பயில முடியாது. காரணம், பன்முக ஆளுமை கொண்ட ஆசிரியர்களும் மாணவர்களும் கற்கின்றார்கள், கற்பிக்கின்றார்கள். அதனையும் தாண்டி நாங்கள் அந்த ஆன்மீக கல்வியை, யோகாசனத்தை, தியான பயிற்சியை, கலைகளினூடான ஊடாட்டத்தினை பெற்றுக்கொள்வதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் உள்ள ஒரே ஒரு இடம் அறநெறி பாடசாலை. உங்களுடைய பிள்ளைகளை அறநெறி பாடசாலைக்கு அனுப்புங்கள். அறநெறி பாடசாலை ஆசிரியர்கள் தான் இந்த நோய்களிலிருந்து விடுபடுவதற்குரிய மருத்துவர்கள். அந்த மருத்துவர்கள் மூலமாகத்தான் நிச்சயம் எங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலத்தில் நான் மேற்கூறிய 3 நோய்கள், இளவயது திருமணமாகட்டும், மதமாற்றமாகட்டும், எங்களுடைய தற்கொலையாகட்டும், எதுவாக இருந்தாலும் இப்போதும் ஒரு நோய் அன்று தொடக்கம் இன்று வரை இருக்கின்றது, போதைப் பொருள் பாவனை. அதிலிருந்து விடுபடுவதாக இருந்தாலும் அறநெறி பாடசாலை கல்விதான் எங்களுடைய மாணவர்களை வழிப்படுத்தவும் வளப்படுத்தவும் வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளை அந்த அறநெறி பாடசாலைக்கு அனுப்புங்கள் என்று கேட்டுக்கொள்வதோடு, இப்போது எங்களுக்கு சூழ்ந்துள்ள இன்னும் ஒரு பெரிய நோய் பொருளாதார நெருக்கடி. பொருளாதார நெருக்கடிக்கு ஒரு தீர்வினை சொல்கின்றேன். தற்சார்பு பொருளாதாரம் அல்லது தன்னிறைவு பொருளாதாரம் என்கின்ற விடயத்தை நீங்கள் கைக்கொள்ளுங்கள். அதனை எங்களுடைய அமைப்பிலே இருக்கக்கூடிய ஆலோசகர் வினோத்குமார் அவர்கள் உழுது உன் வேலை திட்டம் மூலமாக அதை மேற்கொள்கின்றார். உங்களுக்கு ஏதாவது உதவிகள், வீட்டு தோட்டம் செய்வதற்குரிய உபகரணங்கள், ஏதாவது ஆலோசனைகள், கருத்துக்கள் தேவைப்பட்டால் அவரை நீங்கள் தொடர்பு கொண்டால் இந்த பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீண்டு கொள்ளலாம். ஆகவே அன்பார்ந்த பக்த அடியார்களே, நீங்கள் எப்போதும் இவற்றை எல்லாம் தவிர்த்து சிறந்த வாழ்க்கை முறையை முன்னெடுக்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் கூடி கலைகின்ற காக கூட்டங்களாக இல்லாமல் கூடி பொழிகின்ற மேக கூட்டங்களாக இருங்கள். அப்படி இருந்தால்தான் இந்த மண்ணையும், மண்ணின் இருப்பினையும், இருப்பின் முகிழ்ப்பினையும், கல்வி புலத்தினையும், பாரம்பரிய பறைசாற்றுதல்களையும் பாதுகாக்க முடியும். பாதுகாப்பீர்கள், பாதுகாக்க வேண்டும் என்ற நம்பிக்கையின் சிறகசைப்புடன் சென்னல் மாற்றிய சோறும் நல்ல பசுனை தேக்கிய கரையின் வகை தன்னிகரில் தானியம் முதிரை கட்டி தயிரொடு விளையும் சாலும் நன்மதுரம் செய் கிழங்கு காணில் நாவில் இனித்திடும் தப்பம் இவை உன்னை வளர்த்தன தமிழா என்று
விருந்தோம்பலை தன்னகத்தே கொண்ட துறை நீலாவண மண்ணிலே அமர்ந்திருந்து அருளாட்சி புரிகின்ற கோலமயில் மாதரசாம் முத்துமாரி அம்மனுக்கு திருவிழாவுக்கு எடுத்தவர்களுக்கும் திருவிழாவுக்கு வந்தவர்களுக்கும் இவ்வளவு நேரம் எனது சொற்பொழிவை அமைதியான முறையில் வீடுகளிலிருந்தும் வீதிகளிலிருந்தும் ஆலயத்திலும் இருந்தும் கேட்டுக்கொண்டிருந்த அடியார்கள் அனைவருக்கும் இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வாழும் வையகம் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தையும் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.